முதல்ல இந்த யுத்தம் எதுக்காக நடக்கும் அப்படின்னு அந்த வசனத்துல இருக்கு பாருங்க. இந்த யுத்தம் எதுக்காக நடக்கும் அப்படின்னு எசேக்கியேல் 38:8 எங்க நிறுத்தினீங்களோ அங்கிருந்து வாசிங்க பார்ப்போம். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோடே குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இந்த யுத்தம் எதுக்கு விரோதமாய் வருவாய்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இன்னொரு வசனம் அதிலே இருக்கு, அடுத்த அதிகாரம் 39:2 வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடப்புறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. ஒரு தடவைக்கு 2 தடவை ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவேலின் மலைகளில் தான் இந்த யுத்தம் வரும் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இந்த வசனம் எசேக்கியேலுக்கு ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்பாக. அவங்க எல்லாம் அப்போ இஸ்ரவேல் தேசமே இல்ல, அவங்க அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இது கொடுக்கப்படுது. அன்னைக்கு இந்த இஸ்ரவேல் தேசம் தனியாக இல்லை, அது இன்னொரு தேசத்துக்கு அடிமைப்பட்டிருக்கு. பாபிலோனு கீழே, மேதிய பெஷர் கீழே இருக்கு. அந்த காலகட்டத்தில் சொல்றாரு என் ஜனமாக இஸ்ரவேலுக்கு விரோதமாய் நீ எழும்பி வருவாய். எதுக்கு? மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. முதல்ல இந்த பாயிண்ட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் இஸ்ரவேல்ல நிறைய சண்டை நடந்திருக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்காக நடந்திருக்கு, தலைநகருக்காக நடந்திருக்கு, இன்னும் எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கு. ஆனா பர்டிகுலரா இந்த மலை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு யுத்தம் நடந்தது. 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி இந்த காரியம் நடந்தது. இது 2023 இந்த யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்துக்கு பேரு நீங்க பார்த்திருப்பீங்க, அலெக்சா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி 2023 நடந்துச்சு. இந்த யுத்தம் எதுக்காகனா அந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க யுத்தத்தை ஆரம்பிச்சாங்க. இந்த மலை ஏன் எங்களுக்கு வேணும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான ஒரு சரித்திரம் அல்லது இது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், பல நேரங்களில் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. இது மீடியா காலம். மீடியால ஏதாவது சொன்ன உடனே 100% நம்ப கூடாது. ஏன்னா ஓசியா 12:1-2 ஆண்டவர் சொல்றாரு நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுவார்கள் அப்படின்னு இருக்கு. இது பொய்யும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணுகிற காலம். நீங்க மீடியால பார்க்கறதுல 90% பொய், நீங்க பார்க்கறதுல 10% தான் கரெக்டா இருக்கும். ஒரே செய்தியை 4 சேனல்ல அடுத்தடுத்து பாருங்க, 4 பேர் 4 சொல்லுவாங்க. ஒவ்வொன்றிலையும் வெவ்வேறாக இருக்கும். அதனாலதான் சொல்றேன் எல்லாரும் பொய் சொல்றாங்கன்னு சொல்லல, பொய் சொல்றவங்க நிறைய இருக்கிறாங்கன்னு சொல்றேன். இப்போ அந்த இந்த யுத்தம் 2023 மலைக்கு இந்த யுத்தம் ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, இது வரைக்கும் மற்றதுக்கெல்லாம் யுத்தம் நடந்துச்சு. ஆனா இந்த மலை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பாலஸ்தீனர்கள் கேட்கிறாங்க. எதுக்காக கேட்கிறாங்கன்னா அவங்களுடைய வழிபாட்டு தலம் அங்க இருக்கு. அது ஏறக்குறைய 10ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அந்த வழிபாட்டு தலம் எங்களுக்கு வேணும், அது எங்களுக்கு புனிதமானது அப்படின்றாங்க. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது கரெக்ட் அவங்க சொல்றாங்க. ஆனால் யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல தான் எங்க தேவாலயம் இருந்துச்சு. இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் எங்க தேவாலயம் இருந்துச்சு. 3வது தேவாலயம் எங்களுக்கு இங்க தான் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசி. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலையில் எபூசியனாகிய ஒர்னானின் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். இந்த மோரியா என்னும் மலை அப்படின்னா உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கும்படி கொண்டு போனது எங்க தான் கொண்டு போனாரு? மோரியா மலைக்கு கொண்டு போனார். அந்த இடத்துல தான் தாவீது இடம் வாங்குறாரு, ஓர்னான் களம் வாங்குறாரு. எவ்வளவு பர்டிகுலரா மென்ஷன் ஆகுது பாருங்க. வாங்குறாரு. அதான் அவர் என்ன பண்றாரு, காசு கொடுத்து வாங்குறாரு. வாங்கிட்டு அந்த இடத்துல தான் ஒரு பலிபீடம் கட்டுறாரு. அந்த இடத்துல தான் அவரும் ஆபிரகாமும் பலிபீடம் கட்டி ஈசாக்க பலி கொடுக்க போனாரு. ஒரு ஆட்டுக்குடி பலியிடப்பட்டது. இப்போ அதே இடத்துல தான் ஆலயம் கட்ட சொல்லி ஆண்டவர் சொன்னாருன்னு தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு. முதல் தேவாலயம் அங்கே கட்டப்பட்டது. அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சாரால் இடிக்கப்பட்டது. 2வது தேவாலயம் செருபாபேல் தலைமையில கட்டப்பட்டது. அதற்கு பிறகு தீத்துராயனால் அது இடிக்கப்பட்டது 1ஆம் நூற்றாண்டுல கிபி 70. அதற்கு பிறகு 10ஆம் நூற்றாண்டுல இங்க இருக்கிற வழிபாட்டு தலம் கட்டப்பட்டது. சோ இந்த இடம் எங்களுக்கு வேணும். ஏன் அப்படின்னு கேட்டா 3வது தேவாலயம் இங்க வரும் அப்படின்னு யூதர்கள் சொல்றாங்க. அவங்களுடைய நம்பிக்கையின்படி 3வது தேவாலயம் அங்க வரும். வருமா கேட்டீங்கன்னா வசனத்தின்படி பாத்தீங்கன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்
15வது வசனத்தை வாசி. மத்தேயு 24:15 வாசி. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்படின்னா யூதர்களுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலம் வரும் அப்படின்னு அர்த்தம். இந்த பரிசுத்த ஸ்தலம் வரணும். ஆனால் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏறக்குறைய 2000 வருஷம் ஆயிருக்குது. இந்த 2000 வருஷத்துல இந்த எருசலேம் பட்டணம் அநேக ராஜாக்களால் அரசாளப்பட்டிருக்கிறது. அது மண்மேடாய் போயிருக்கிறது, வனாந்தரமாய் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த மலையில் மட்டும் தேவாலயம் திருப்பி வரும் என்ற நம்பிக்கை யூதர்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவங்க என்ன செய்யறாங்க, எங்க தேவாலயம் வரும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடையதான வழிபாடுதலம் அங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனை ஐநா சபையில 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு போகுது. 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னா என்னன்னா, இந்த இஸ்ரவேல்ல இருக்கக்கூடிய எருசலேம் பட்டணத்தை 2ஆ பிரிங்க. ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி அப்படின்னு பிரிங்க. நியூ சிட்டிய இஸ்ரவேல்கிட்ட கொடுத்துருங்க, அதாவது டெல் அவிவ் அப்படிங்கிற பட்டணத்தை அவங்ககிட்ட கொடுத்துருங்க, தலைநகரத்தை. ஓல்டு சிட்டி, இந்த மலை இருக்கிற பகுதியை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு பாலஸ்தீனர்கள் யூஎன்ல போய் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பாஷையில சொன்னா தீர்மானம் போட்டிருக்காங்க. இதை ஏறக்குறைய 160 நாடுகள் ஏற்றுக்கொண்டாங்க. சரி, அவங்க கேட்கிற வரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் யூதர்கள் அதுக்கு ஒத்துக்கல. அது மட்டுமல்ல, அவங்க ஐநா சபையுடைய காரியத்தை கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் 2023 அக்டோபர்ல இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. இந்த மலையை நாங்க எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரே தாக்குதல்ல 1000க்கும் மேற்பட்ட யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. இது ஆரம்பிச்ச இந்த யுத்தம் அங்கேயே முடியணும். அந்த மலை ஒண்ணு அவங்க கைக்கு போயிருக்கணும், இல்ல ஏதோ ஒண்ணு முடிஞ்சிருக்கணும். ஆனா முடிவு அடையல. ஏன் முடிவடையல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம், இந்த தீர்க்கதரிசனம் இப்ப நடக்குது. இதோட ஒரு பகுதி இன்னும் நடக்கும். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த தீர்க்க தரிசனம் இப்ப நடக்குது. அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். இந்த இது ஆரம்பிக்கும் போது இந்த மலைக்காக ஆரம்பிச்சது. அடுத்து அப்படியே அது காசா பகுதிக்கு பரவுச்சு. அதுல லெபனான் உள்ள வந்தது. இப்போ லெபனானோட சண்டை எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏமன் உள்ள வந்தது. சண்டை இன்னும் ஏமன் பக்கமும் பரவுச்சு. இவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஈரான் உள்ள வந்துச்சு. ஈரானோட கூட எல்லை பெருசாச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது இன்னொரு அடுத்த இடத்துக்கு போகுது. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவாக சில நாடுகளும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக சில நாடுகளும் வந்திருக்கிறாங்க. இப்ப இந்த யுத்தம் 16 நாட்டுக்கு பரவி இருக்குது. 2 இனத்துக்கு நடுவுல, யூதர்களுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை 16 நாட்டுக்கு பரவி இருக்கு. நீங்க முதலாம் உலக யுத்தத்துடைய சரித்திரத்தை கொஞ்சம் படிச்சு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரியா தேசத்து இளவரசனுக்கும் ஜெர்மனி தேசத்து ஒரு சாதாரண இளைஞனுக்கும் ரோட்ல ஒரு சண்டை. அதுல அவர் என்ன பண்றாரு, அந்த ஆஸ்திரியா இளவரசன் கொன்னுறாரு. உடனடியாக ஆஸ்திரியா தேசம் ஜெர்மனி மேல படையெடுக்குது. படையெடுத்த உடனே ஜெர்மனிக்கு ஆதரவா சில நாடுகள் வருது, ஆஸ்திரியாவுக்கு ஆதரவா சில நாடுகள் வருது. அது உலக யுத்தமா மாறுது. 2 பேருக்கு நடுவில் ஆரம்பிச்சது உலக யுத்தமா மாறிடுச்சு. அதே மாதிரிதான் 2 இனத்துக்கு நடுவில் ஆரம்பிச்ச இந்த சண்டை ஒரு மலைக்காக ஆரம்பிச்சிச்சு. அதான் ரொம்ப மறந்துடக்கூடாது. ஆரம்பிச்ச சண்டை இன்னைக்கு அப்படியே பெருசாய் பெருசாய் பெருசாயி 3ஆம் உலக யுத்தம் எசேக்கியேல் 38 தான் அது என்கிற இடத்துக்கு வந்து நிக்குது. இப்ப இந்த யுத்தத்தினுடையதான மிக முக்கியமான கோர் பர்சன்ஸ் உள்ள வர தொடங்கி இருக்கிறாங்க. இந்த யுத்தம் மலைக்காக ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம். அப்படியே 12:6 சகரியாவின் படி அப்படியே எல்லா பக்கமும் விஸ்தாரமாகுதுன்னு பார்த்தோம். இந்த யுத்தத்துல மிக முக்கியமாக யார் இருப்பா, ஏன்னா இப்ப இருக்கிற நாடு அதுல இருக்கு, அதை நீங்க பாத்துக்கணும். வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. அவர்களோடு கூட பெர்சியரும், அவர்களோடு கூட பெர்சியரும், பெர்சியா அப்படிங்கிற நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா, பெர்சியாங்கிற நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கிற ஈரானுக்கு பெயர் தான் பெர்சியா. 1954 வரைக்கும் அதுக்கு பேர் பெர்சியா தான். அதற்கு பிறகு ஷா மன்னர் வரும்பொழுது
அவர் அந்த பேரை ஈரான் என்று மாத்தினார். அதற்கு பிறகு அயதுல்லா கொமீனி வந்தார், அவரும் அதை ஈரான் என்று சொல்லி இப்போ நாம் ஈரான் என்கிற பெயரை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பைபிள்ல அதுக்கு பெர்ஷியா என்ற பெயர் ஏறக்குறைய இப்போ வரைக்கும் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது பேர் பெர்ஷியா தான். இப்போ அந்த பெர்ஷியா என்கிற தேசம் சண்டையில் இருக்குது. அது உள்ள இருக்கிற தேசம் இஸ்ரேலுக்கு விரோதமா இருக்கு. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த ஈரானும் இந்த அமெரிக்காவும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ். ஷா மன்னர் காலம் வரைக்கும் ஈரான்ல இருக்கிற எண்ணெய் கிணறுகள் எல்லாம் தோண்டி கொடுத்தது அமெரிக்கா தான். இப்ப எப்படி சவுதி அரேபியாவுக்கு தோண்டி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. இன்னைக்கு 2 பேரும் தான் மிகப்பெரிய எதிரிகளாக நிற்கிறாங்க. வேதத்தின்படி இவங்க 2 பேரும் இஸ்ரவேலும் ஈரானும் கடைசி காலத்தில் யுத்தம் வரணும். ஆனால் ஈரான் அல்ல, ஈரானுக்கு அப்புறம் இன்னொரு நாடு வரணும். அதுதான் உங்களுக்கும் எனக்குமான அடையாளம். இந்த யுத்தத்தில் உங்களுக்கு எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, உலக யுத்தம் நடக்கதான் போகுது. ஆனால் அதுல உங்களுக்கு எனக்கும் இது எசேக்கியேல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட யுத்தம் தான், இது வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டியது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறதான ஒரு அடையாளம் என்னன்னா, அந்த எசேக்கியேல் 38:2 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 38:2. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகுக்கே தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு நாட்டுடைய பேர் இருக்கு. அந்த பேர் தான் இங்கிலீஷ்ல இருக்கு, மற்ற மொழிகள் எல்லாம் இருக்கு. தமிழ்ல அந்த பேரை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த நாடு எங்கிருந்து வரும்னு ஆண்டவர் அடுத்ததுலேயே சொல்றாரு. அதை வச்சுக்கிட்டு அந்த பேரையை நான் உங்களுக்கு காட்டுறேன். எசேக்கியேல் 39:2 வாசிங்க பாப்போம். 39:2. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வரபுடங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளிலும் வரப்பண்ணி. வசனம் தெளிவா சொல்லுது, உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும் அப்படின்னு. வடபுறத்திலிருந்து எழும்புறதுனா என்ன அப்படின்னா, இவங்க இஸ்ரவேலுடையதான வடக்கு பக்கத்திலிருந்து உள்ளே வரணும். இவங்க தான் அதை தலைமை ஏற்று நடத்தணும். இந்த நாடு தான் தலைமை ஏற்று நடத்தணும். யார் அந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய அப்படின்னு இருக்கு இல்லையா. தமிழ்ல அந்த வார்த்தை இல்ல, இங்கிலீஷ்ல இருக்கு, ஹீப்ரூல இருக்கு, அப்புறம் மலையாளத்திலையும் இருக்கு, ஹிந்திலையும் இருக்கு. அந்த பேர் ஒண்ணும் இல்ல, ரோஷ் அப்படிங்கிற ஒரு பெயர் இருக்கும். மலையாளத்துல ரோஷே அப்படின்னு இருக்கும், ருஷேன்னு இருக்கும். தமிழ்ல அந்த பேர் இல்ல, இங்கிலீஷ்ல ரோஷ்னு இருக்கும். யார் இதை குடிக்குது? வடக்கு பக்கத்துல இருந்து எழும்பி வர வேண்டிய அந்த ரோஷ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படியே இஸ்ரவேல் பக்கத்துல ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் நேரா ஒரு கோடு போட்டீங்கன்னா அது நேர போய் ரஷ்யாவில் போய் நிற்கும். ரஷ்யா தான் வடக்கு பக்கத்துல இருந்து எழும்பி வர வேண்டும். யாருக்கு விரோதமா வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமாக வர வேண்டும். இதுதான் இந்த யுத்தத்தினுடையதான நமக்கான அடையாளத்தில் ஃபைனல் பாயிண்ட். ரஷ்யா உள்ளே நுழையணும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் அமெரிக்கா ரஷ்யாவுடைய எத்தனையோ நண்பர்கள் அடிச்சிருக்கிறாங்க. லிபியால கடாஃபியை பிடிச்சிருக்காங்க, பெனின்சுலா அதிபரை இப்பதான் பிடிச்சிட்டு போனாங்க. ஏற்கனவே சிரியா அதிபர் சதாத் அவரை இது பண்ணாங்க, நாட்டை விட்டு விரட்டினாங்க. சதாம் ஹுசேன் அவரை ட்ராப் பண்ணி பிடிச்சாங்க. இப்படி ஒவ்வொரு நாடையா பிடிச்சாங்க. இப்போ 5வதா ஈரான், இவங்களை அடிச்சிருக்கிறாங்க. இப்போ அடுத்து ட்ரம்ப் சொன்னாரு, கவனிச்சிங்களா தெரியாது, இது ஈரான் வார் முடிஞ்ச உடனே நான் கியூபாவை எடுப்பேன் அப்படின்னாரு. அடுத்து அமெரிக்கா ரஷ்யாவோட மிகப்பெரிய நண்பர்கள் கியூபா. சோ இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் முடிஞ்சிருச்சுன்னா, ஏற்கனவே நாளை முடிச்சுட்டேன், இப்போ ஈரானையும் முடிச்சிருவேன், முடிச்சாச்சுன்னா கியூபாவை கையில் எடுப்பேன் அப்படிங்கிறார். சோ ரஷ்யாவுடைய 6 காரியங்கள், 6 நண்பர்களை அவங்க கை வைக்கிறாங்க. இப்ப ரஷ்யா எதுக்குமே கண்டனம் மட்டும்தான் தெரிவிச்சிச்சு, நீங்க பண்றது சரியில்லை அப்படின்னு. இப்போ சிரியா அதிபர் சதாத் ஓடினாரு, அவரை இப்ப அவங்க தான் வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஈரானிய அதிபர் கூட காயம் பட்டுட்டாரு, அவர் ரஷ்யால வச்சு தான் பாதுகாக்கப்படுறாரு அப்படின்னு சொல்றாங்க. பல நாடுகளுக்கு ரஷ்யா உதவி செய்து, ஆனா நேரடியா உள்ள இறங்கினது இல்லை, இது வரைக்கும் இறங்காது. கண்டனம் தெரிவிக்கும், நீங்க உடனடியாக நிறுத்தணும்னு சொல்லும், எல்லாம் சொல்லும். ஆனால் இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, ரஷ்யா ஈரான் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நேரடியா முதல் முறை இறங்கி இருக்கு. ஆனா அது இறங்கி இருக்கிறது ரஷ்யாவுக்கு விரோதமா, அமெரிக்காவுக்கு விரோதமா. அது என்ன சொல்லி இருக்குன்னா, எங்களால் ஆன எல்லா உதவிகளையும் ஈரானுக்கு செய்வோம். டெக்னாலஜி உதவியிலிருந்து, இன்டெலிஜென்ஸ்ல இருந்து, ட்ரோன்ல இருந்து, ஆயுதங்கள்ல இருந்து என்னென்ன உதவி முடியுமோ எல்லாம் நாங்க செய்வோம் அப்படின்னு. இந்த யுத்தம் ஆரம்பிச்சு ஏறக்குறைய 3-4 வாரத்துக்கு ஆக போகுது. ஆனால் இப்பதான் ரஷ்யா 3 நாட்களா வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருக்கு, நாங்க ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ரஷ்யா உள்ளே நுழையுது, நல்லா கவனிச்சுக்கோங்க. இதைத்தான் நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம், ரஷ்யா உள்ளே நுழையணும்,
அவர்கள் வந்து இந்த யுத்தத்தை தலைமை ஏற்று நடத்தணும். இப்ப ஈரான் சமாளிச்சுட்டே இருக்குது. ஒரு இடத்துல இது ட்ரிகர் ஆகும். ட்ரிகர் ஆகி ரஷ்யா அதை முன்னின்று எல்லாருக்கும் அடையாளம், இப்ப எப்படி அமெரிக்கா நின்று நடத்துது அந்த மாதிரி ரஷ்யா நின்று நடத்தணும். நடத்துமா அப்படின்னா அதற்கான ஒரு வாய்ப்பு அல்லது அதற்கான ஒரு சம்பவம் ஒரு 2-3 நாளா நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்கும் அறிந்திருக்கிறபடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான பிரச்சனை ஏறக்குறைய 3-4 வருஷமா போயிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைக்கு நடுவுல உக்ரைன் ரஷ்யாவுடையதான ஆயுதங்களை தடுக்கக்கூடியதான ட்ரோன் காரியங்களை சிறப்பா செயல்படுது. இப்ப எல்லா நாடுகளும் உக்ரைன் கிட்ட அதை வாங்குறாங்க. இப்ப கடைசியா உக்ரைன் அந்த ஆயுத உதவியை கேட்டிருக்கிற நாடு இஸ்ரேல். இஸ்ரேல் கேட்டிருக்க உக்ரைனை எங்களுக்கு அந்த உதவி செய்யுங்க. உக்ரைன் ஒத்துக்கிட்டு இப்போ ரஷ்யாவுடைய எதிரிக்கு இஸ்ரேல் நேரடியா ஹெல்ப் பண்ண போகுது, அல்லது ரஷ்யாவுடைய எதிரி இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. இது ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நேரடியான எதிர்ப்பை அல்லது போரை உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கும். இதுக்கு நடுவுல ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகும். அது ட்ரிகர் ஆகிதான் அடுத்த இந்த யுத்தமானது அடுத்த லெவலுக்கு போகும். சிலர் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, ட்ரம்ப் சொன்னாரு, எப்படி வெனின்சுலாவை முடிச்சோமோ அதே மாதிரி இவங்களை உடனடியாக முடிச்சிருவோம். ஆனால் அவங்க நினைச்ச மாதிரி இல்ல. உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் தலைகீழ மாற தொடங்குது. ஃபியூயல்ல இருந்து மற்ற பொருளாதாரத்துல இருந்து எல்லா தலைகீழ மாறுது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றோம் தெரியுமா? இதெல்லாம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி